போன வாரம் என்னோட 30000 ரூபாய் கேமிங் பிசியோட முதல் பார்ட் வீடியோ பார்த்தோம். அதில் ஒரு டைம் லேப்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோவில் நிறைய பேருக்கு நிறைய கேள்வி இருந்துச்சு. ஏன் இந்த பார்ட்டை யூஸ் பண்ணோம், ஏன் அதை யூஸ் பண்ணல, ஏதாவது பாட்டில் நெக்ஸ் இருக்கா, அந்த மாதிரிலாம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எதுக்காக எந்த பார்ட்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றியும், ப்ளஸ் உங்களுக்கு வந்து இந்த கேம் பிளே ஃபுட்டேஜ் இந்த பிசியில் கேம்ஸ் விளையாடினா எப்படி இருக்குது, ஃப்ரேம் ரேட்ஸ் எப்படி இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் காமிக்கலான் இருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் அதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹே கைஸ், என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். இப்போ இந்த பிசி பில்டோட செகண்ட் பார்ட்டுக்கு போவோம். ஸோ முதல்ல ப்ராசஸரில் ஆரம்பிப்போம். இங்கே நான் இன்டெலோட i3 9100F ப்ராசஸர் யூஸ் பண்ணேன். ஸோ இங்கே அதை யூஸ் பண்ணதுக்கு நிறைய காரணம் இருக்குது. பட் மெயின் காரணம்னு பார்த்தா ப்ரைஸிங். இதுக்கு அடுத்த ப்ராசஸர் இன்னும் கொஞ்சம் ஹையாக போகணுன்னா i5 9400F. அதோட ரேட் இன்னும் அதிகம். ஸோ நம்ம பட்ஜெட்டில் இல்லை. அதனால தான் தேர்ட் ஜென்ரேஷன் ரைசனும் யூஸ் பண்ண முடியல. ஸோ 9100F இங்கே கரெக்டாக ஃபிட் ஆச்சு. 4 ஃபிசிக்கல் கோட்ஸ் இருக்குது. ஸோ மோஸ்ட்டாக எல்லா மாடர்ன் கேம்ஸ்க்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரன் ஆகும்னு எதிர்பார்த்தேன். இப்போது பூஸ்ட் கிளாக்னு பார்த்தீங்கன்னா 4.2 GHz வரைக்கும் போகும். ஸோ சிங்கிள் த்ரெடட் அப்ளிகேஷன்ஸ்லேயும் கேமிங்லேயும் பிரச்சனை இருக்கக்கூடாது. இப்போ GTA 5 மாதிரி கேம் பார்த்தீங்கன்னா இங்கே ஆவரேஜ் ஃப்ரேம் ரேட் கிட்டத்தட்ட 95 FPS இருந்துச்சு. இது வந்து வெரி ஹை செட்டிங்ஸில். ஸோ இன்னும் கொஞ்சம் பாப்புலேஷன் டென்சிட்டியை கம்மி பண்ணி செட்டிங்ஸில் கொஞ்சம் மாற்றி ஸ்லைடரில் கொஞ்சம் மாற்றினோன்னா 120 FPS மேலே கூட எடுத்துகிட்டு வரலாம். நான் எதிர்பார்க்காத விஷயம் என்னென்னா, கேம் எவ்வளோ ஸ்மூத்தாக இருந்துச்சுங்கிறது. நான் எதிர்பார்த்ததோட ரொம்பவே ஸ்மூத்தாக இருந்துச்சு. அந்த காரை ஓட்டையில் லேக் ஸ்பைக்ஸும் சரி, எங்கேயும் ஒரு சின்ன ஸ்லோ டவுன் கூட நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. ஃப்ரேம் ரேட்ஸ் ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக இருந்துச்சு. ஸ்க்ரீனில் நிறைய நடக்கையில் கூட ஃப்ரேம் ரேட் வந்து 60 கீழே போவே இல்லை. அஃப்கோர்ஸ் GPU தான் மெயின் ரீசன் கேம்ஸ் நல்லா ரன் ஆகிறதுக்கு. பட் GTA 5 மாதிரி டைட்டிலில் CPUவும் வந்து இம்பார்ட்டன்ட் தான். CPU ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா அது ஒரு பாட்டில் நெக்காக ஆயிருக்கும், கேம் ஒழுங்காக ரன் ஆகிருக்காது. பட் இங்கே அந்த மாதிரி இல்லை. இந்த CPU இந்த பில்டுக்கு கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த GTA 5ஓட கேம் பிளே ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும். இப்போ அடுத்து மதர் போர்டுன்னு பார்க்கையில் இங்கே வந்து B360M மதர் போர்ட் சூஸ் பண்ணோம். இருக்கிறதுலே சீப்பஸ்ட் சிப்செட் எதுக்கு போனோன்னா, இங்கே i3ல் மல்டிப்ளேயர் லாக்டாக இருக்குது. ஸோ எப்படியோ நம்ம ஓவர் கிளாக் பண்ண முடியாது. அதனால ஓவர் கிளாக்கிங் சப்போர்ட் பண்ணுற மதர் போர்டு இங்கே சூஸ் பண்ணுறதுல யூஸ் எதுவும் எனக்கு தெரியல. இங்கே கிகாபைட்டோட B360M DS3H அப்படிங்கிற மதர் போர்ட் சூஸ் பண்ணேன். இது ஒரு அல்ட்ரா டியூரபிள் மதர் போர்ட். இதை நான் சூஸ் பண்ணதுக்கு இன்னொரு காரணம், கிகாபைட் தான் இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறாங்க. ஸோ இங்கே நிறைய பார்ட்ஸ் கிகாபைட்டோட யூஸ் பண்ணியிருப்பேன். பட் அதுக்காக நீங்கள் கிகாபைட் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. இப்போது இதே மாதிரி ஒரு B360M போர்டு உங்களுக்கு வேறு ஏதாவது பிராண்ட்லேருந்து கிடைக்குது, இதோட நல்ல ப்ரைஸிங்க்கு கிடைக்குதுன்னா நீங்கள் அதையும் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. பேசிக்காக B360 போர்டு இங்கே கரெக்டாக செட் ஆகும். இங்கே வந்து நான் கிகாபைட் யூஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு காரணம்னு பார்த்தா, பர்சனலாக கிகாபைட் போர்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு அதில் எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. ஸோ எனிவே, இப்போது இங்கே வந்து 4 RAM ஸ்லாட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு M.2 ஸ்லாட் இருக்குது. ஸோ எக்ஸ்பான்ஷன்னு பார்த்தா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ரேம் பற்றி பேசையில் ஒரு 8GB RAM A-Data யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஒரு 8GB XPG GAMX D30 DDR4 RAM, 3000 MHz RAM. இங்கே நம்ம சிப்செட்டும் 3000 சப்போர்ட் பண்ணாது, ப்ளஸ் ப்ராசஸரும் 2400 தான் மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணும். அப்போ எதுக்காக 3000 MHz RAM வாங்கினேன்? 2400 போதும்ல. வெல், இந்த RAM வாங்கையில் இதுதான் சீப்பஸ்ட் RAM. 2400 MHzம் சரி, 3000 MHzம் சரி, ரெண்டும் ஒரே ரேட்டுக்கு அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ ரெண்டும் ஒரே ரேட்டுக்கு அவைலபிளாக இருக்கையில் 3000 நம்மளுக்கு யூஸ் இல்லாட்டி கூட அதை வாங்கி 2400க்கு ஓட்டிக்கலாம்ல. நாளைக்கு எங்கேயாவது வேறு ஏதாவது ஒரு பில்டுக்கு யூஸ் பண்ணையில் எதுக்காவது வெளில எடுத்தோன்னா அப்போ 3000ல் வேணால் ரன் பண்ணிக்கலாம். ஒரே ப்ரைஸ்க்கு கிடைக்கல, எதுக்காக கம்மியானதை வாங்கணும் அப்படின்னு சொல்லி இதை வாங்கினேன். பட் உங்களுக்கு இதோட கம்மியான ப்ரைஸ்க்கு, இந்த ரேமோட கொஞ்சம் சீப்பாக வேறு ஏதாவது ரேம் இன்னும் கம்மியான ப்ரைஸ்க்கு ஒரு நல்ல பிராண்ட்லேருந்து A-Data, Corsair, Transcend இந்த மாதிரி ஒரு நல்ல பிராண்ட்லேருந்து 8GB RAM 2400 MHzோட கம்மியான ப்ரைஸ்க்கு கிடைச்சதுன்னா நீங்கள் அதை ஸ்வாப் பண்ணி அந்த ரேமை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுலேயும் எந்த பிரச்சனையும் வராது. ஸோ இப்போ நம்ம ஃபியூச்சர் பற்றி பேசையில் இங்கே நான் ஒரு ஸ்லாட் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 8GB RAM தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ப்ரைஸ்னால். சில பேர் வந்து என்கிட்ட டைம் லேப்ஸில் என்ன கேட்டாங்கன்னா, இதுக்கு பதில் 2 4GB யூஸ் பண்ணியிருக்கலாம்ல, 2 RAM ஸ்டிக் யூஸ் பண்ணையில் டியூவல் சேனல் ஒர்க் ஆகும், அப்போ பெர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கும்ல அப்படின்ட்டு.
எஸ் யூஸ் பண்ணியிருக்கலாம், பட் 2 4GB ரேமும் ஒரு 8, ஸோ அப்படி இருக்கேல இன்றைக்கி 1GB ரேம் வாங்கிட்டு நாளைக்கு ஃப்யூச்சரில் வேணும்னா இன்னொரு 1GB ரேம் வாங்கி போட்டுக்கிட்டா 16GB ரேம் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம். 8GBக்கு கம்மியாக சிங்கிள் ஸ்டிக் போட்டால் நார்மல் யூசேஜ்லேயே பிரச்சனை வரும். இப்போ க்ரோம் ஓப்பன் பண்ணையில் ஒரு 5-6 டேப் ஓப்பன் பண்ணி வைக்கலையே ஸ்லோ டவுன்ஸ் தெரியும். ஸோ மினிமம் 8GB போட்டாலும் 16 எப்போ நம்மளால் அப்கிரேட் பண்ண முடியுமோ அப்போது இதே ஸ்டிக் இன்னொரு 8GB வாங்கி போட்டோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஹெச்னு வரையில் ஒரு 240GB SSD. இதில் எதுவும் பெருசாக ஸ்பெஷல்லாம் கிடையாது. இருக்கிறதுலேயே உங்களுக்கு 240GB பத்தாது. 240GB SSD பேசிக்காக உங்களுக்கு OS ரன் பண்ணுறதுக்கு, விண்டோஸ் ரன் பண்ணுறதுக்கு, ப்ளஸ் ஏதாவது க்ரோம் இல்லைனா ஃபோட்டோஷாப் ஏதாவது நீங்கள் ரன் பண்ண போகிறீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணுறது நல்லது. திருப்பியும் ஒரு ஸ்டார்ட் அப்க்கு இது போதும். ஃப்யூச்சரில் உங்களுக்கு இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுங்கையில் இப்போ ஒரு கேமிங் பிசிக்கு இருக்கிறதுலே முக்கியமான விஷயம் GPU, கிராஃபிக் கார்டு. ஸோ அதுதான் இங்கே GTX 1650 சூப்பர் யூஸ் பண்ணேன். ஸோ இதோட ப்ரைஸிங் கிட்டத்தட்ட 12,000 ரூபா. நம்ம மற்ற ஹார்ட்வேரோட சேரையில் இங்கே வந்து மாடர்ன் AAA கேம்ஸ் கூட இப்போ Red Dead Redemption 2 மாதிரி கேம்ஸ் கூட 1080pல இதெல்லாம் ரன் பண்ண முடிஞ்சுது. இங்கே வந்து டீட்டெயில் லெவல்ஸ் வந்து அதிகமாக இருக்கையில் கேம் பிளே எப்போவுமே ஸ்மூத்தாக 60 FPS ரன் ஆச்சுன்னு சொல்ல முடியாது. பட் 30லேருந்து 40 FPS வரைக்கும் ஸ்டேபிளாக ரன் ஆச்சு. இது ஒரு சிங்கிள் பிளேயர் கேமும் PlayStation 4 Proவில் கூட 30 FPSல தான் இது ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த ஃப்ரேம் ரேட் வந்து இதுக்கு கரெக்டாக இருக்கும். ப்ளஸ் கேமும் நல்லா ஸ்மூத்தாக தான் இருந்துச்சு. இப்போ என்னோடய கலீக் அமர்த்தியா தான் இதோட ஃபர்ஸ்ட் பார்ட் ஃபுல்லாக இதில் டெஸ்ட் பண்ணது. ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ். கேம் பார்க்க நல்லா இருக்குது. இந்த Gigabyte GTX 1650 சூப்பர் Venforce OC 4GB இது ஒரு நல்ல GPU. 1080p கேமிங்னு வரையில் இது ஒரு பெஸ்ட் GPUன்னு சொல்லலாம். ஸோ இப்போ அடுத்து பவர் சப்ளைன்னு பார்க்கல இங்கே கார்சரோட 450W பவர் சப்ளை யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு டெக்கில் நாங்கள் ரன் பண்ணிட்டு தான் இருக்கோம் அந்த பிசிஸை. எந்த பிரச்சனையும் வரல. ஸோ அதனால் கார்சரோட இந்த PSU எனக்கு கரெக்டாக வந்திருக்கிறதுனால நான் அதை இன்னமும் பில்ஸில் யூஸ் பண்ணுறேன். 2,500 ரூபாய்க்கு கம்மியான ப்ரைஸிங்க்கு இது ஒரு நல்ல குவாலிட்டி, நல்ல தரமான PSU மாதிரி தெரியுது. ஸோ இப்போ ஃபைனலாக கேஸ்னு பார்க்கையில் இங்கே கொஞ்சம் அதிகமாக செலவழிச்சோம். 30,000க்கு மேலே இதான் பட்ஜெட்டை கொஞ்சம் புஷ் பண்ணிச்சு. இது Gigabyteோட C200 கிளாஸ் கேஸ் பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. அந்த ஒரு ஸ்லீக்கான லுக், ஃபுல் கிளாஸ் பேனல், ஃப்ரண்ட்டில் அந்த RGB ஸ்ட்ரிப் இருக்குது, சைடில் அந்த டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. சீப்பான கேஸ் வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. ஸோ இதுதான் ஓவரால் இந்த நல்ல ஃப்ரேம் ரேட்ஸ் இதில் கிடைக்கும். 120 FPS மேலே கூட புஷ் பண்ண முடியும். இப்போ கவுண்டர் ஸ்ட்ரைக், ஓவர்வாட்ச், ஃபோர்ட்னது ப்ளஸ் இப்போ புதுசாக வந்து Red Dead Redemption 2 மாதிரி கேம்ஸ் கூட கொஞ்சம் ரன் பண்ண கஷ்டமான கேம்ஸ் கூட இதில் கான்ஸ்டண்ட்டாக 30-40 FPSல ஈஸியாக ரன் ஆகுது. ஸோ இதுதான் என்னோட அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்ன கேட்குறீங்களோ பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி கீழே உள்ள thumbs up, thumbs down பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். Have a nice day. Bye.